Hello my dear 10th standard warriors. எப்படி இருக்கீங்க? குவார்டர்லி எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்கியிருப்பீங்களா? குவார்டர்லி எக்ஸாமில் எங்கே சார் மார்க் வாங்கினோம், அதில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, செகண்ட் மிட்டம்லையாவது அந்த மார்க்கை கெயின் பண்ணிடணும் சார் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கான சூப்பரான ஸ்பெஷலான ஸ்டடி பிளான் வீடியோ தான் இந்த வீடியோ. பசங்களா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 25 to 30 days கரெக்டாக நவம்பர் 3, நவம்பர் 10 அல்லது நவம்பர் 12 கிட்ட என்ன அப்படின்னா உனக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நவம்பர் மாதம் மிட்டம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு சில ஸ்கூலில் ஹாஃப் இயர்லிக்கு ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிக்கல் கண்டக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது முடிஞ்ச உடனே உன்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துடும். ஸோ பப்ளிக் எக்ஸாமோட ஒரு செகண்ட் ஹாஃப், பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாதி பகுதி தான் இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன். இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா நவம்பர் 1st வீக்கில் எக்ஸாம் வச்சாங்கன்னா உனக்கு அக்டோபர் மந்த்தில் 4 சாப்டர், நவம்பர் மந்த்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 சாப்டர், கிட்டத்தட்ட ஒரு 6 சாப்டர், மினிமமாக 5லேருந்து 7 வரைக்கும் என்ன அப்படின்னா உனக்கு சாப்டர்ஸ் இந்த தடவை மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கூல். ஒரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் செகண்ட் மிட்டம் எக்ஸாமே இல்லைன்னா நான் கேள்விப்பட்டேன், டேரெக்டாக ஹாஃப் இயர்லி எழுத போகிறீங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காமனாக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ அக்டோபர் மந்த் போர்ஷன் என்ன, நவம்பர் மந்தில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லியாச்சு. இதை எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு 30 டேஸில் படிக்க போகிறோம், என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் என்ன, அடுத்து இருக்கக்கூடிய 30 டேஸில் நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின். ஸோ ஒரு 5 சாப்டர்லேருந்து 6 சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாப்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஷார்ட் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீஃபு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், ஹாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 15லேருந்து 20 கொஷின் எல்லா சாப்டர்லேயும் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. ஸோ அப்போ 5 சாப்டர் எடுத்துக்கிட்டோன்னா மினிமமாக 100+ கொஷின்ஸ். இது போக புக்கின் கொஷின்ஸ் ஒரு 30 கொஷின் நம்ம கட்டாயமாக படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ். பசங்களா லாஸ்ட் டைமே நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லமோ அது மட்டும்தான் வந்துருந்துச்சு குவார்டர்லியில். இந்த தடவையும் நம்ம சொல்கிற ப்ராப்ளம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ், இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், வேறு லெவலில் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 மார்க்ஸும் அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இருக்க போது. டெஃபினட்டாக தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இது எப்படி படிக்கலாம், ரைட்டா? ஸோ டெய்லி மார்னிங், ஈவினிங். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் கிளாஸ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் மார்னிங் கிளாஸ் பற்றி என்ன யோசிக்கிறீங்க? ஸோ மார்னிங் கிளாஸ் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 6 to 7 நான் யோசிச்சு வச்சுருக்கேன். 6 to 7 6 to 7 மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து 5 to 6, நீங்கள் 6 to 7 இந்த மாதிரி தான் ஸ்லாட் இருக்க போகுது. ஸோ அந்த 1 ஹவரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஷின் ஆன்சர்ஸ், ரைட்டா? என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்கோ புக் பேக்கில் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் மிட்டம் போர்ஷனை டார்கெட் பண்ணி. வேறஸ் அது இது புக்கின் கொஷினாக இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ரெடியா? ஸோ யாரெல்லாம் ஏர்லி மார்னிங் கிளாஸுக்கு ரெடியாக இருக்கா? நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சார் நான் ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கு ரெடி, 6 to 7 எனக்கு ஓகே அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வேறு ஸ்லாட் இல்லை. காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரு 1 hour ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். 1 வேர்ட்ஸ் வந்து உனக்கு தெரியும், நம்ம எப்போயுமே என்ன பண்ணுவோம், வீக் குவிஸ் பேஸ் பண்ணி தான் நடத்துவோம். வீக் குவிஸில் நம்ம 1 வேர்ட்ஸ் படிச்சிடலாம். க்ரியேட்டிவ் 1 வேர்ட்ஸும் நம்ம அதுக்குள்ளேயே இன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த தடவை வேறு லெவலில் நம்ம என்ன பண்ணிடுவோம், டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ரெடியா? ஸோ நீங்கள் இந்த டார்கெட்டை, இந்த பிளானுக்கு ஓகேவா? ஸோ நான் தான் கூட படிக்க போகிறேன், நீ மட்டும் இதை படின்னு நம்ம சொல்கிறதும் நானும் உங்க கூட சேர்ந்து படித்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். ரெடியா? இஃப் யூ ஆர் ரெடி, கமெண்ட் பாக்ஸில் ரெடி சார் ஏர்லி மார்னிங் 6 to 7 கிளாஸும் எனக்கு ஓகே அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். டடா, பை.